அனைவருக்கும் இனிய வணக்கம். நேர்களே, நண்பர்களே, மக்களே, இன்றைய விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கும். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வியூகம். தமிழர் சிபி ராதாகிருஷ்ணனை வேட்பாளராக அறிவித்த பிஜேபி. இந்தியா கூட்டணி வேட்பாளரை நிறுத்த தடுக்க பிஜேபி முயற்சி. முதலமைச்சர் ஸ்டாலினிடம் ஆதரவு கோரினார் அமைச்சர் ராஜ்நாத் சிங். 2026 சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து வேட்பாளர் நிறுத்தப்பட்டதா என்கின்ற அடிப்படையில் இன்றைய விவாதம் நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது. குறிப்பாக துணை குடியரசுத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் அவர்கள் உடல்நிலை கருத்தில் கொண்டு தன்னுடைய பதவி அண்மையில் ராஜினாமா செய்தார். அதன் அடிப்படையில் இப்பொழுது துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் நடக்க இருக்கிறது செப்டம்பர் 9 குறிப்பாக அந்த துணை குடியரசுத் தலைவருக்கு பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை வேறு யாரும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா என்று கடந்த முறையை நம்ம பேசினோம். ஆனால் இப்போது இங்கே ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக தேசிய ஜனநாயக கூட்டணி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை அவர் தற்பொழுது மகாராஷ்டிரா, குறிப்பாக தெலுங்கானா, ஆந்திரா மட்டுமின்றி நாகாலாந்து இது போன்ற இடங்களில் அவர் ஆளுநராக பதவி வகித்து வருகிறார். இந்த நிலையில் இவரை வேட்பாளராக அறிவித்திருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி. இது ஒரு மிகப்பெரிய செக்மேட்டாக எதிர்க்கட்சிக்கு பிஜேபி வைத்திருக்கிறதா என்கின்ற பார்த்தால் அது உண்மைதான் என்று சொல்லலாம். ஏன்னா கடந்த காங்கிரஸ் பீரியடில் உத்தரப்பிரதேசத்திலிருந்து பிரதிபா பாட்டீல் அவர்கள் நிறுத்தப்பட்ட பொழுது அப்போது பிஜேபியில் அங்கமாக இருந்த சிவசேனாவினுடைய தாக்கரே அவர்கள் தங்களுடைய மாநிலத்தில் இருந்து ஒருத்தரை பிக் பண்ணி காங்கிரஸ் வைக்கிறதுனால அவங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தான், அவங்களுக்கு தான் சொல்லிட்டு அவங்க ஆதரவோடு அதாவது பிரதிபா பாட்டீல் அவர்கள் நிறுத்தப்பட்டார்கள், அவர்களும் வெற்றி பெற்றார்கள். இப்போ அதே வியூகத்தை பிஜேபி எடுத்திருக்கா என்று சொல்லப்போனால் அது 90% ஆம் என்றே சொல்லலாம். ஏனென்றால் தமிழகத்தில் இங்கே பிஜேபிக்கு ஒரு எதிரான மனநிலை நிலைப்பாடு அதிகமாக. இந்த ஆரியத்தை எதிர்ப்பதற்கு திராவிடம்தான் மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோல் என்கின்ற அடிப்படையில் தமிழக முதல்வரும் சரி, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தென் பிராந்தியங்களில் இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விசிகா இது போன்ற கட்சிகள், அதாவது திமுக கூட்டணிகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறாங்க. ஆனால் இந்த துணை ஜனாதிபதி, அதாவது துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளர் என்கின்ற அடிப்படையில் வரும்பொழுது இங்கு நிலைப்பாடு வேறு மாதிரி இருக்கிறது. குறிப்பாக ராஜ்நாத் சிங், மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களுக்கும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களுக்கும் திமுகவுக்கு ஒரு நல்ல ரேஷியோ இருக்குது. ஏன்னா கடந்த வருடம் கலைஞர் நூற்றாண்டு விழாவில் நாணயத்தை வெளியிடும் பொழுது இங்கே ராஜ்நாத் சிங் தான் அந்த நாணயத்தை வெளியிட்டார். ஸோ ஒரு இணக்கமான சூழ்நிலைமை ராஜ்நாத் சிங்குக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே இன்றைக்கு தொலைபேசி மூலமாக அவர் தன்னுடைய ஆதரவை கேட்டதாக தெரியப்படுத்தப்படுகிறது. அதையும் தாண்டி ஆல் ஓவர் இந்த வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு தேர்தலில் நிற்கும் பொழுது நிற்கக்கூடிய கேண்டிடேட்டை எதிர்த்து இந்தியா கூட்டணி நிறுத்தக்கூடாது என்கின்ற ஒரு வியூகத்தின் அடிப்படையிலேயே பிஜேபி வைத்திருக்கிறதா என்ற கோணத்தில் இன்றைய விவாதம் நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது. வாங்கள் நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியினுடைய அழைப்பாளர்களை அறிமுகப்படுத்தி வைக்கலாம். தூத்துக்குடியிலிருந்து பிஜேபியின் சார்பாக தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைக்க இணைந்திருக்கிறார் திரு செல்வம் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். அடுத்தபடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்துக்களை முன்னெடுத்து வைக்கிறார், கரூரிலிருந்து தன்னை இணைத்துக் கொள்கிறார் திரு கரூர் முரளி, திமுகவின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் அவர்களை வரவேற்கும். வணக்கம் சார். அடுத்தபடியாக அரங்கினில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியைச் சேர்ந்த திரு நந்தகுமார் அவர்கள் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். அடுத்தபடியாக அரங்கினில் நமதுரிமை காக்கும் கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் சங்கை பத்மநாபன் அவர்கள் இறங்கிறார். வணக்கம். வணக்கம் சார். குறிப்பாக திரு கரூர் முரளி, உங்களிடமிருந்து தான் அந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம்னு நான் விருப்பப்படுறேன். அதாவது இங்கே தமிழரா இல்லை ஆர்எஸ்எஸ்காரரா அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை இப்போவே கருத்தை முன்னெடுத்து வைத்திருக்கிறது காங்கிரஸ், உங்களுடைய கூட்டணி சேர்ந்த காங்கிரஸ். அவர் தமிழரை இல்லை, தமிழிசையே நிறுத்தினாலும் எங்களுடைய ஆதரவு கிடையாது அப்படின்னு செல்வ பெருந்தகை அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்றைக்கும் தமிழகத்திலும் தமிழர்களும் சரி பிஜேபி அரசு வருவதை யாரும் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் என்ற அடிப்படையில் சிபி ராதாகிருஷ்ணன் வந்தால் ஆதரவு கொடுக்க மாட்டார்கள் என்கின்ற அடிப்படையில் சொல்லியிருக்கிறாங்க. 2 முறை மக்களவைக்கு அனுப்பப்பட்டவர். தமிழகத்தில் நெடுநீண்ட அவருக்குன்ற ஒரு வரலாறு இருக்கிறது. குறிப்பாக அனைத்து கட்சி தலைவர்களும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு ஆற்றல் அவருக்கு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இப்போ திமுகவுடைய நிலைப்பாடு எந்த மாதிரியாக இருக்கும், உங்களுடைய முதல் கருத்து? ஐயா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக துணை ஜனாதிபதியாக நியமித்திருக்கிறார்கள். நியமித்திருக்கிற பொழுது சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு நல்ல மனிதர் என்பதில் எப்படியான மாற்று கருத்தும் கிடையாது. ஏனென்று கேட்டால் எங்கள் தலைவர் அவர்கள் உடல்நலம் குறைவாக இருந்தபோது எங்கள் தலைவரை நேராக சந்தித்து உடல்நலம் பற்றி விசாரித்து விட்டு
விசாரித்து வந்த ஒரு நல்ல மனிதர் என்பதிலே எந்த வகையான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் கொள்கை என்பது வேறு, தமிழர்கள் என்பது வேறு. எங்களுடைய கொள்கைக்கு நேர் எதிராக இருக்கக்கூடியவர். ஏன் என்று கேட்டால் ஒன்றும் கிடையாது. ஒரு மரத்தை கோடாரி வெட்டி கொண்டிருக்கிற பொழுது மற்ற கிளைகள் எல்லாம் மரத்துடன் சொன்னதாம் அந்த கோடாரி நம்மை வெட்டிக்கிறது என்று, மரம் சொன்னதாம் அந்த கோடாரிக்காகவே இந்த கிளையில் இருந்து போனதான் என்று சொல்வதை போல திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தத்துக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய RSS பின்புலத்தில் இருந்து வந்திருக்கின்ற CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதியாக தேர்வு செய்திருக்கிறார்கள். உங்க கூட்டணி தானே? இல்ல, அப்ப வந்து டாக்டர் கலைஞர் அவர்கள் தானே முதல்ல கோவை தொகுதியில் அவரை நிறுத்தி கூட்டணி வச்சு மக்களவைக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அப்ப தெரியலையா CP ராதாகிருஷ்ணன் RSS சித்தாந்தத்தின் அடிப்படையில் வந்தவர்? சார், அதாவது முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் நிறுத்தி அனுப்பியிருந்தால் அன்று இந்த தேசத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து இருந்தது. என்ன தேசத்துக்கு ஒரு ஆபத்து என்றால், வருகின்ற பிரதமர்கள் எல்லாம் தொடர்ந்து பதவிகளை நிற்காமல் கவுரவாக இருந்தாலும் குஜராலாக இருந்தாலும் இவர்கள் எல்லாம் தொடர்ந்து இருக்க முடியாத சூழ்நிலையில் ஒரு ஓட்டின் மூலமாக நாட்டினுடைய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயினுடைய அரசாங்கத்தை கலைத்து விட்டோம் என்று ஜெயலலிதா அவர்கள் கொக்கரித்துக் கொண்டு ஒட்டுமொத்த இந்திய ஜனநாயகத்தையே உலக நாடுகளிலே போய் தலைநீர் வைத்திருந்த காலகட்டத்தில் இதோ பாருங்கள், ஒத்தை ஓட்டின் மூலமாக இந்த ஜனநாயகத்தை கபலீகரம் செய்திருக்கிறார் ஜெயலலிதா. ஆகவே வாஜ்பாய் நல்ல மனிதர் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆகவே அதற்காக அன்று நாங்கள் பிஜேபி ஆதரித்தோம், CP ராதாகிருஷ்ணனை வேட்பாளராக நிறுத்தினோம். ஆனால் இப்பொழுது நாங்கள் வந்து ஆதரிக்க வேண்டும் என்பதை எங்கள் தலைவரும் எங்கள் இயக்கத்தினுடைய செயற்குழு பொதுக்குழு எங்கள் தலைவர் முடிவெடுக்க வேண்டும். ஆனால் உள்துறையுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற ராஜ்நாத் சிங் அவர்கள் தொலைபேசியில் பேசியதாக செய்தியில் நான் படித்தேன். நீங்களும் இப்பொழுது சொன்னீர்கள். எங்கள் தலைவர் என்ன சொன்னார் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் தெரிந்தவர்கள் தான் எந்த கருத்தையும் நான் சொல்ல முடியும். தமிழர் என்பதற்காக அவரை ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னார். நாட்டுடைய நிதியமைச்சராக இருக்கின்ற நிர்மலா சீதாராமையா அவரும் தமிழர் தானே? இல்ல, அவர் வந்து மக்களை சந்திக்கலையே, நியமன உறுப்பினராக தானே போய் வந்து நிதியமைச்சராக உட்கார்ந்திருக்கிறார். தமிழக நியமன உறுப்பினராக இருந்தாலும் மக்களை சந்திக்காவிட்டாலும் நிதியமைச்சராக இருக்கின்ற நிர்மலா சீதாராமன் அப்ப தமிழர் இல்லாமல் போய்விடுவாரா? தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் என்று எடுத்து விடலாமா? அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர், மதுரையை சேர்ந்தவர். தமிழராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சராக இருந்த போது தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தார்? தமிழ்நாட்டுக்கு நாடன் தமிழச்சுதான் என்று பேசினாரே நிர்மலா சீதாராமன். தமிழ்நாட்டுக்காக சமகிராசிஸ்தான் அபியான் திட்டத்தினுடைய நிதியை நான் பெற்றுத் தருகிறேன் என்று பெற்றுத் தந்திருந்தால், பேரிடர் மேலாண்மை நிதியை பெற்றுத் தந்திருந்தால், ஏன் தூத்துக்குடி செல்வம் இருக்கிறார்களா? தூத்துக்குடி செல்வம் இருக்கிற அவர் பகுதி வெள்ளத்தில் மிதந்து கொண்டு தத்தளித்துக் கொண்டிருந்த போது அங்கே கோயிலை பார்த்து விட்டு வந்த நிதியமைச்சர் இதோ கோடியாக நான் நிவாரணம் தருகிறேன் என்று கொடுத்தாரா என்று கேட்டால் கொடுக்கவில்லை. என்னதான் இருந்தாலும் புலி தன்னுடைய புலிகளை மாற்றிக்கொள்ளாது, பாம்பு தன் குணத்தை மாற்றிக்கொள்ளாது. RSS காரர்கள் தங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே தமிழரா RSS காரா என்றால் எங்களுக்கு ஒரு தமிழனுக்காக ஒட்டுமொத்த தமிழர்களையும் உரிமைகளை இழக்குவதற்கு தயாராக இல்லை. எங்கள் தலைவர் என்ன முடிவெடுப்பாரோ அதற்கு கட்டு. ஓகே, நன்றி. அடுத்தபடியா திரு செல்வம், உங்கள்கிட்ட கேள்வி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை சொல்லிட்டு அந்த கேள்வியை அதே நான் உங்களுக்கு கேள்வியாக வைக்கிறேன். அதாவது ரயில் வரக்கூடிய ட்ராக் ஒன்று, ரயில் வராத ட்ராக் ஒன்று. இந்த ரயில் வரும்னே தெரிஞ்சு இருக்கக்கூடிய ட்ராக்கில் ஒரு 10 குழந்தைகள் விளையாடிட்டு இருக்காங்க. ரயில் வராதுன்னு தெரிஞ்சு ட்ராக்கில் ஒரு குழந்தை விளையாண்டுட்டு இருக்கு. இப்போது ரயில் கிட்டக்க வருது. அந்த 10 குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக இந்த ஒற்றை குழந்தையை வந்து நம்ம வந்து பலி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த லைன்மேன் வந்து அந்த ட்ராக்கை மாற்றி விடுறாரு. ஸோ அப்போது வராதுன்னு தெரிஞ்ச விளையாண்ட குழந்தையினுடைய உயிர் முக்கியமா, இல்லை வரும் தெரிஞ்ச விளையாண்ட குழந்தைகளுடைய உயிர் முக்கியமா அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த எண்ணிக்கை தான் பெருசாக தெரியுது. அப்போ இதுலேருந்து என்ன வருதுன்னா, தமிழர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்து நீங்கள் வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலை வைக்கிறீங்க. அது குறிப்பாக வந்து அந்த ஒத்த குழந்தை ட்ரெயின் வராதுன்னு தெரிஞ்சு விளாண்டுட்டு இருக்க ட்ராக்ல இந்த ட்ரெயினை திருப்பி விடுறீங்களா? இதுதான் கேள்வி. இது ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் அருள் கபரியல் அவர்களுக்கு, அது போலவே என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான மாலை வணக்கம். நீங்க ஒண்ணு சொன்னீங்க, 10 குழந்தைகள் வந்து ரயில் ட்ராக்ல வந்து விளையாடுறாங்க, ஒரு குழந்தை வந்து ரயில் வராதுன்னு
ஒரு டிராக்ல விளையாடுதுன்னு சொல்லி இப்படி பொறுப்பற்றவர்கள் இந்த 10 குழந்தைகளையும் விளையாட அனுமதித்த அந்த ஒரு குழந்தையும் வந்து, அதாவது ரயில் வராதுன்னு தெரிஞ்ச ஒரு இடத்துல ஒரு டிராக்ல விளையாடுற குழந்தை, இதெல்லாம் அனுமதிச்ச பொறுப்பற்ற பெற்றோர்கள், பொறுப்பற்ற நிர்வாகம் வந்து பாரதிய ஜனதா நிர்வாகம் கிடையாது. எங்க நிர்வாகத்துல நாங்க ரயில் வரக்கூடிய டிராக்லயும் சரி, ரயில் வராதுங்கிற டிராக்லயும் நாங்க வந்து குழந்தைகளை விளையாட அனுமதிக்க மாட்டோம். எங்க நிர்வாகத்தை வச்சுக்கிடுங்க. அப்ப அந்த பொறுப்பற்ற பெற்றோர்கள் என்பது வாக்களித்த வாக்காளர்கள் எடுத்துக்கலாமா? இல்ல, நீங்க அந்தந்த அரசுகளை எடுத்து, அந்தந்த மாநில அரசுகளை எடுத்துக்கிடுங்க. ஏன்னா மாநில அரசுகளுடைய காவல்துறை இருக்கு பாருங்க, ரயில்வே போலீஸ், அவங்க எல்லாம் வந்து பொறுப்பு இல்லாம ரயில்வே டிராக்ல பிள்ளைகளை விளையாட விடுறாங்க. அவங்க தண்டிக்கப்படணும். அவங்கள எல்லாம் வந்து சும்மா விடக்கூடாது. அதுதான் எங்களுடைய நோக்கம். ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ மரியாதைக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை பற்றி நீங்களே சொன்னீங்க. அவர் வந்து மிகச்சிறந்த ஆளுமை நிறைந்தவர். இப்ப சமீபத்துல மறைந்த ஐயா மேதக ஆளுநர் எல் கணேசன் அவர்கள் இருக்காங்க பாருங்க, எல்ஜி, அவர்கள் மரியாதைக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள், பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், ஹெச் ராஜா, இப்படிப்பட்ட மூத்த தலைவர்கள் எல்லாம், மரியாதைக்குரிய தமிழிசை அம்மா, இவங்க எல்லாம் வந்து ஒரு ஆகச் சிறந்த பண்பாளர்கள். நான் மற்றவங்க பண்பாளர் இல்லைன்னு சொல்றதா நீங்க கருதிடாதீங்க. இவங்க வந்து எங்க கட்சியில இருக்கிற பண்பாளர்களில் மிக முக்கியமானவர்கள். சரி, அந்த வகையில சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நீங்களே குறிப்பிட்ட மாதிரி 98 அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலும் சரி, 99ல திமுக கூட்டணியிலும், திமுக பாரதிய ஜனதாவோடு வைத்திருந்த கூட்டணியிலையும் அவர் வெற்றி பெற்று 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் எல்லா தலைவர்களிடத்திலும், எல்லா கட்சி தலைவர்களிடத்திலும் ஒரு இணக்கமான நட்பை இன்றைக்கு வரை பராமரிக்கிறவர், ஆகச் சிறந்த பண்பாளர், யாராலும் குறை சொல்ல முடியாத நேர்மையாளர். இன்றைக்கு நீங்க என்ன சொல்றீங்க, மரியாதைக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதுக்கு வந்து இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவரான மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் அவர்கள் திமுக தலைவரோடு பேசி இருக்கிறார், ஆதரவு கேட்டிருக்கிறார். திமுக தலைவரோடு மட்டுமல்ல, காங்கிரஸ் தலைவர் மரியாதைக்குரிய கார்கே அவரிடத்திலும் ஆதரவு கேட்டிருக்கிறார். நீங்க நல்லா கவனிக்கணும். எல்லா தலைவர்களோடும் இணக்கமாக ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது. அதற்கான முன்னெடுப்புகளை செய்கிறது. சரி, இதுல வந்து ஏதோ பாரதிய ஜனதா கட்சி பலகீனமாக இருக்கிறது, அதனால எல்லாத்தையும் ஆதரவு கேட்டு நினைக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நாடாளுமன்ற மக்களவையில் 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 294 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்காங்க. அதே போலவே மாநிலங்களவையில பாத்தீங்கன்னா 245 உறுப்பினர்கள் இருக்காங்க. அந்த 245 உறுப்பினர்கள்ல 135 பேர் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்காங்க. நீங்க இரண்டையும் சேர்த்தாலே எங்களுக்கு தேவையான பலம் இருக்கிறது. 429 உறுப்பினர் இருக்காங்க. தேவை என்னன்னு கேட்டா 392 தான் தேவை. எங்களுக்கு அதிகபட்சமாகவே 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எங்களுக்கு இருக்கு. ஆனாலும் கூட குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் இது போன்ற தேர்தல்ல போட்டி இல்லாமல் ஒரு சுமூக நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பது நீண்ட காலம் கடைபிடிக்கிற மரபு. கடந்த 2004 பாத்தீங்கன்னா டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக, தமிழ்நாட்டில் இந்தியாவினுடைய நவீன இந்தியாவின் அறிவியல் விஞ்ஞானத்தினுடைய அடையாளமாக இருக்கிற டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை குடியரசுத் தலைவர் ஆக்கியது பாரதிய ஜனதா கட்சி. அவருக்கு 2வது முறை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று எல்லா கட்சிகளும் விரும்பிய பொழுது அதை எதிர்த்தவர் திமுக தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் என்ன சொன்னார்னா, கலாம் என்றாலே கலகம் என்று சொன்னவர் டாக்டர் கலைஞர். அதை மறந்துடாதீங்க. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறுவாங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 359 இடம் இருக்கு. ஒண்ணு. 2வது, இந்தியா கூட்டணி என்று சொல்லப்படுகிற கூட்டணி ஒன்று இல்லை. மரியாதைக்குரிய மம்தா பானர்ஜி என்ன முடிவெடுக்க போகிறார் தெரியாது. ராஜசேகர் ரெட்டி அவருடைய மகன்
ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி என்ன முடிவு எடுப்பார் தெரியாது. நவீன் பட்நாயக் என்ன முடிவு எடுப்பார் தெரியாது. இதெல்லாம் இன்னும் காலப்போக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன முடிவு எடுக்க போகிறார் தெரியாது. இன்னும் நான் அறிந்தவரை, நான் கேள்விப்பட்டவர்களே திரு வைகோ அவர்கள் எல்லாம் சி.பி. ராதாகிருஷ்ணனை ஆதரிச்சு பேசியிருக்காரு. நல்ல பண்பாளர் அப்படின்லாம் பேசியாரு. இப்போ திமுகவுக்கு ஒரு என்ன சிக்கல் என்னன்னு கேட்டா, ஒரு தமிழ்நாட்டினுடைய ஆக சிறந்த ஆளுமைகளில் ஒருவராக அறியப்படுகிற ஒரு நேர்மையாளர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதியாக, துணை குடியரசுத் தலைவராக வருவதற்கு, இந்தியாவினுடைய 2வது குடிமகனாக வருவதற்கு திமுகவுடைய பங்களிப்பு என்னங்கிறது இது நாட்டு மக்கள் எல்லாம் கேட்கிற கேள்வி அல்லது எதிர்பார்ப்புன்னு வச்சுக்கிடுங்க. இப்ப உண்மையிலேயே யாருக்கு கிரவுண்ட் டெஸ்ட் அப்படின்னா திமுகவுக்கு தான் கிரவுண்ட் டெஸ்டா இருக்கு. ஏன்னா அவங்க இல்ல 22 வாக்குகள் இருக்கு. அந்த 22 வாக்குகள் வந்து லோக்சபால 22, ராஜ்யசபால 10, 32. அதான் 32 மிகப்பெரிய வந்து கட்சிகள்ல 3வது கட்சி. ஸோ அப்படின்றப்ப வந்து ஒரு தமிழரை வாக்களிக்க திமுகவுக்கு மனம் வரவில்லைன்னு சொல்லிட்டு 2026 தேர்தலோட கனெக்ஷன் பண்ணுதா அந்த துணை குடியரசுத் தேர்தல் தான் ஒரு கேள்வியா இருக்கு. இல்ல இயல்பா வருவா இயல்பா அப்படி ஒருவேளை வந்து அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, என்னுடைய யூகம், என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, மரியாதைக்குரிய திருச்சி சிவா அல்லது மயில்சாமி அண்ணாதுரை போன்றவர்கள் இந்தியா கூட்டணியின் சார்பில் திமுக வேட்பாளராக நிறுத்துவதற்கு ஒரு முன்னெடுப்பு செய்வதாக, அதற்கான பேச்சுவார்த்தை எல்லாம் தொடங்கி இருப்பதாக செய்திகள் அடிபடுகிறது. ஒருவேளை திமுக நாங்களே எதிர்வரிசைக்கு வருகிறோம் என்று சொல்லி தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் எடுக்கலாம். அரசியல்ல எல்லாமே சாத்தியம்தான். இது சாத்தியம் இல்ல, அது சாத்தியம் நடக்கிறாங்க, சாத்தியம்தான். அதனால நீலம் ஒரு காலத்தில் நீலம் சஞ்சீவ் ரெட்டி, தெற்கு சீமையில இருக்கிற நீலம் சஞ்சீவ் ரெட்டி எதிர்த்து அதிகாரப்பூர்வ காங்கிரஸ் வேட்பாளராக நின்ற நீலம் சஞ்சீவ் ரெட்டி எதிர்த்து அதிகாரப்பூர்வம் அல்ல போட்டி வேட்பாளராக வி.வி. பிரியை அம்மையார் இந்திரா காந்தி நிறுத்தினார். அதற்கு டாக்டர் கலைஞரும் ஆதரித்தார். அதையும் நீங்க கவனித்துக்கிடுங்க. அதனால அரசியல்ல எல்லாமே சாத்தியம்தான். ஆனாலும் கூட மரியாதைக்குரிய சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் மிக பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவார். அவருக்கு ராஜ்நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பில் இந்த விவாதத்துல கலந்துகிட்ட இன்றைய சூழ்நிலையில விவாதம் வந்துட்டதுனால அவருக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ராஜ்நியூஸ் தொலைக்காட்சி பார்க்கிற நேயர்களின் சார்பிலையும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஓகே சார், ஓகேங்க. உங்கள் நம்பிக்கைக்கு வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக அரங்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய திரு நந்தகுமார் சார், அதாவது உங்கள் திமுக தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லிக்கிறாங்க. தலைவர் அந்த முக்கியஸ்தர்கள்ட்ட கலந்து ஆலோசித்து தான் நம்ம முடிவு சொல்லுவோம் அப்படின்னு. ஆனால் காங்கிரஸ் ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணியிருக்கு. என்ன அப்படின்னா வந்து, நீங்கள் தமிழரே இல்லை, தமிழிசையை கூட நீங்கள் நிறுத்தினாலும் எங்களுடைய வாக்கு கிடையாது. தமிழர்கள், தமிழக மக்கள் தமிழகத்தில் பிஜேபியை ஒரு காலம் ஏற்க மாட்டார்கள் என்கின்ற அடிப்படையில் செல்வ பிறந்தகை அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். சி.பி. ராதாகிருஷ்ணனை விட்டுருங்க, அவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்தாரோ இல்லையோ அவரை விட்டுருங்க. இப்போ பிரதீபா பாட்டீல் எடுத்துக்கோங்க. பிரதீபா பாட்டீல் எடுத்துக்கும் போது அன்றைய மகாராஷ்டிராவில் பிஜேபியோட கூட்டணி இருந்த தாக்கரே அவர்கள் தங்களுடைய மாநிலத்திலேருந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கட்சி சார்ந்து ஆதரித்தார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையாக தமிழக காங்கிரஸ் எடுக்கணும். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றது முன்னாடி ஒரு குட்டி கதை ஒன்று சொன்னீங்க. அதாவது ட்ரெயினே வராத ட்ராக்ல விளையாடுற ஒரு குழந்தையா, இல்லை ட்ரெயின் வரும் தெரிஞ்சும் ஒரு ட்ராக்ல விளையாடுற 10 குழந்தைங்களா, அதை நீங்கள் போய் வாட்ச்மேனாக எப்படி கேட் கீப்பராக போய் எப்படி காப்பாற்றுவீன்னு கேட்டீங்க. அவர் வந்து மொத்த பழியும் தூக்கி மக்கள் மேலே போட்டு விட்டு போயிட்டார். அது இந்த குழந்தைய காப்பாற்றுறோம், அந்த குழந்தைய காப்பாற்றுறோம் சொல்ல மொத்த பழி குழந்தை மேலே போட்டார். ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா, அந்த மாதிரி ஒரு ட்ரெயின் ஒன்று வருதுன்னா முதல்ல ட்ரெயினுக்கு முன்னாடி ஓடி போய் கொடி கட்டி நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல 11 குழந்தைய காப்பாற்றோன்னு நிற்போம். அதுதான் காங்கிரஸோட பாரம்பரியம். புரியுதுங்களா? அடுத்ததாக இன்னொன்று சொல்ல வரேன். அதாவது 22 ஆகஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜெகதீப் தங்கர் அப்படின்னு ஒரு வைஸ் பிரசிடென்ட்டு, அவர் இப்போ 21 ஜூலை வரைக்கும் கணக்கு 2 வருஷம் 344 நாட்கள் 304, அதாவது ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடி வைஸ் பிரசிடென்டா, ஒரு பிரதமரே இல்லைனா கூட ஒரு ஆக்டிங் பிரதமராக இருந்து ராஜ்யசபாவை சிறப்பாக நடத்தி வந்து வருவது. திடீர்னு பார்த்தீங்கன்னா 22 நிமிஷத்தில் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் ஒரு உடல்நலம் சரியில்லாமல் போய் ராஜினாமா செய்ய நிலைமை வந்துச்சு. ராஜினாமா எதற்காக செய்தாங்கிறது, ராஜினாமா வந்து அவரா செஞ்சாரா இல்ல வந்து அழுத்தத்தின் காரணமாக ராஜினாமா செய்தாரா, அதை தான் உங்களை கேட்குறேன் நான்.
அது எல்லாருக்கும் எதனால அவர் ராஜினாமா செய்தார் எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவர் உடல்நலம் சரியில்லை என்ற காரணத்தினால் பொறுப்பு இல்லாம முதல் சுத்த குறுக்கிறது இல்ல. ஒன்னே நீங்க பொறுப்பேற்று பேசுங்க அல்லது தரவுகளோட பேசுங்க. எதுவுமே யூகத்தின் அடிப்படையில் பேசுறது நியாயம் இல்லைங்கிறது என்னோட கருத்து. சரி, ஓகே, நான் தான் யூகத்தின் அடிப்படையில் பேசுறேன். எதனால அவருக்கு ராஜினாமா செய்து போனதுக்கு அப்புறம் ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி கூட வச்சு ஃபேர்வெல் ஸ்பீச் கூட அவரை கொடுக்க வைக்கல? அதை சொல்லுங்க நீங்க. பாஜக இது வரைக்கும் வெளியில போன ஜனாதிபதிகள், துணை ஜனாதிபதிகள் அவங்க வெளியில போகும்போது அவர்களுக்கு ஒரு விழா நடத்தி அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை கடைசியாக பகிர்ந்து விட்டு செல்வார்கள். அதற்கு கூட நீங்க வாய்ப்பு தரவில்லை. அது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு உடல்நிலை சரியில்லாம தான் காலையில அவர் பார்லிமெண்ட் நடத்தினாருங்களா? காலையில இருந்து 2 மணி வரைக்கும் பார்லிமெண்ட் நடத்தினாரா? அது எது உடல்நிலை சரி உங்களுக்கு முதல்ல தெரியாதா சார்? அப்படி இருந்த ஒருத்தரை 22 நிமிஷம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் சார் வெளில அனுப்பிச்சுட்டாங்க. ஆனா அவர் எதனால வெளில போன உலகத்தெல்லாம் தெரியும். ஆனா தன்மானமிக்க மனுஷன் தன் சுயமரியாதைக்காகவும் கௌரவத்துக்காகவும் துணை ஜனாதிபதியை தூக்கி எறிஞ்சிட்டு போய் இன்னைக்கு எங்க இருக்காருன்னே தெரியல. அதாவது எதிர்கட்சிகள் குறிப்பா காங்கிரஸ் தலைமையில நீதிபதி யஷ்வந்த் வர்மா ஒரு வீட்டுல கட்டுக்கட்டா பணம் இருக்கு, அதுக்கு ஜாயின்ட் கமிட்டி வைக்கணும், அது விசாரிக்கணும்னு சொல்லி கொடுத்த கடிதத்தை அக்செப்ட் பண்ணனால பிஜேபி இந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்கா. அதுக்கு பதில் செல்லுன்னு தான் சொல்லணும். இது உலகத்துக்கே தெரியும். 40 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க, அவர் வாங்கிட்டார். எப்படியோ விவாதிக்க போறோமே சொல்லி வாங்கிட்டார். அதுக்காக இப்படி ஒரு தீர்வு நீங்க எடுத்து அவர் 2 மணி நேரத்துல அவர் ரிசைன் பண்ணிட்டு போறான்னா அப்போ ஒரு துணை ஜனாதிபதிக்கு என்ன கௌரவம், என்ன மரியாதை அங்க இருக்கு நீங்க சொல்லுங்க சார். இன்னைக்கு கபில் சிபல் சொல்றார் ஏபிஎஸ் கார்பஸ் போட்டு அவர் எங்க இருக்காரு கண்டுபிடிக்குமான்னு கேட்கிறார். நேத்துக்கு சஞ்சய் ராவத் மகாராஷ்டிரால எம்பி சொல்றார் எங்கெங்க போனார் துணை ஜனாதிபதி அவரை கூப்பிடுங்கிறாரு. இருக்கிற இடமே தெரியல. அப்படியாப்பட்ட கௌரவம் தான் நீங்க துணை ஜனாதிபதி கொடுத்திருக்கீங்க. இப்ப தமிழ்நாட்டுல இருந்து சிபி ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் கொண்டு போறீங்க. அவர் எப்படியாப்பட்ட மனுஷன்னா வாஜ்பாய்க்கு என்ன வார்த்தைகள் சொல்லுவாங்களோ, குட் மேன் இன் a bad party, அந்த மாதிரி ஒரு வார்த்தைய ராதாகிருஷ்ணன் சொல்லுவாங்க. அவர் என்ன அழைப்பாங்க தெரியுமா? கட்சிக்குள்ளேயே கோயம்புத்தூர் வாஜ்பாய் என்று அழைப்பாங்க. அப்படியாப்பட்ட ஒரு நல்ல மனுஷன், அண்ணனே சொன்னார், திறமையானவர், ஆளுமையானவர், பண்பாளர், எல்லா கட்சியும் அரவணைத்து போகக்கூடியவர் அப்படின்னு நீங்களே சொல்றீங்கல்ல. அப்போ ஒரு தமிழனுக்கு அடுத்த மாசம் 17ஆம் தேதி 75 வயதை கடந்து ஓய்வு பெறும் மோடிக்கு பதிலாக பிரதமராக வேண்டியது தானே? இருங்க சார், நீங்க தமிழனுக்கு கௌரவம் கொடுக்குறீங்க, தமிழ்நாட்டுக்கு கௌரவம் கொடுக்குறீங்க, தமிழ் மண்ணுக்கு நீங்க மரியாதை கொடுக்குறீங்கன்னா அடுத்த மாசம் 17ஆம் தேதி மோடிக்கு 75 வயசு ஓய்வு பெறணும். அதுக்கு பதிலா சிபி ராதாகிருஷ்ணன் அவரோட ஆளுமை நிறைந்தவர் பதவி கொடுத்தானே. ஏன் கொண்டு போய் ஜனாதிபதிக்கு கௌரவம் இல்ல, ஜனாதிபதிக்கு மரியாதை இல்லாத ஒரு துணை ஜனாதிபதியாக தமிழை கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. தமிழ் இழிச்ச வேணாம் உங்களுக்கு, தமிழ் இழிச்ச வேணாம். நீங்க தமிழ் தூக்கி போட்டு சாமரம் அங்க தமிழ் உட்காரணுமா சார்? இந்த கண்ணாமூச்சாட்டம் கல்துணி பாட்டெல்லாம் தமிழ்ல நடக்காது. எங்க தலைவர் கரெக்டா சொல்லியிருக்காரு. நீங்க சிபி ராதாகிருஷ்ணன் இல்ல, தமிழிசை இல்ல, யாரெல்லாம் கொண்டு வாங்க. இங்க சங்க தமிழனுக்கு இடம் உண்டு, சங்கி தமிழனுக்கு இடம் இல்லை என்பது எங்களுடைய இறுதி கட்டாயமான பதில். ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து அரங்கத்தில் இருக்கக்கூடிய நமதுரிமை காக்கும் கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் சங்கை பத்மநாபன். இந்த டிபேட்ல ஏன் 3 பேருக்கு அப்புறம் நான் உங்களுக்கு கரெக்டா சீரியல் கரெக்டா வருது சார். நீங்க இந்த 3 கட்சியோட ஸ்டாண்டர்ட் அனலைஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த துணை குடியரசு தேர்தல் இந்த ரேஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டே வந்தோம் அப்படின்னா நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு ஒரு தமிழருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை ப்ராபகண்டா பண்ணது பிஜேபி. ஒன்று. ரெண்டாவது, இப்போ குறிப்பாக பிஜேபியில் 2021க்கு பின்பதாக வந்தவங்களுக்கு தான் அதிக அளவில் ரெப்ரஸன்டேட்டிவ் பண்ணுறாங்க. குறிப்பாக அண்ணாமலையாக இருக்கட்டும், அதுக்கடுத்து ஷார்ட் பீரியடில் வந்தவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணுது பிஜேபி அப்படின்னு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தபடியாக தமிழிசைக்கு லாங் லாஸ்ட் பீரியடில் இருக்கிறவங்க தமிழிசைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கடுத்து சிபி ராதாகிருஷ்ணன், அப்புறம் மறைந்த எல்ஜி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு. இப்போ இந்த மாதிரி அந்த சொல்றாங்க, அதாவது எப்பொழுது பதவி விசுவாசம் இருந்தால், அதாவது பிஜேபியில் எப்படி பதவி கொடுக்கணும் இல்ல, எப்போது பதவி கொடுக்கணும் விசுவாசத்தை மனதில் ஒரு ட்ராக் ரெக்கார்டு வச்சிருக்கோம் அப்படின்றாங்க. இப்போ சிபிஆரை ட்ரம்ப் கார்டா எடுத்திருக்கா பிஜேபி திமுகவுக்கும் அதனுடைய கூட்டணி கட்சிக்கும். அதற்கு முன்பு
சகோதரர் காங்கிரஸ் சகோதரர் நந்தகுமார் அவர்கள் சினிமா டைலாக் பஞ்சு டைலாக்லாம் பண்ணாரு. 11 குழந்தைகளை காப்பாத்துறது தான் காங்கிரஸோட. முதல்ல அவங்க கட்சியை காப்பாற்ற சொல்லுங்க. இப்போ பிரணாப் முதல்ல இல்ல நம்ம அதான் சொல்றேன் இல்ல நான் அதான் நான் உங்களுக்கு சொல்றேன் உங்க கட்சி வளர்ச்சியை பாருங்க சார். சார் நாங்க 4 மாச கட்சியை போய் 100 வருஷம் கடந்த கட்சியோட ஒப்பிடாதீங்க. 100 வருஷம் கட்சி பேசுறது யோகியதை கிடையாது. ஆமா நீங்க பேசாதீங்க. கரெக்ட் தான். உங்க 4 மாச கட்சியை காப்பாத்துற வழியை பாருங்க நீங்க. அது ரைட் சார் சொல்லிட்டீங்க. முதல் ரவுண்ட் விட்டுடுங்க. முதல் ரவுண்ட் இல்ல இன்னைக்கு ஓபன் டாக் மேல தியாகம் இல்ல முதல் ஒரு தியாகம் பண்ணிருப்பீங்களா நீங்க? அங்க வந்ததானே நீங்க. ஏங்க சுதந்திரத்துக்கு தியாகம் பண்ணாத குடும்பம் இந்தியால இருக்குமாங்க? கரெக்டா இருங்க. அதாவது ஏதோ உங்க பித்தலாட்டு அரசியல் உங்களோட நிறுத்திடுவாங்க. முதல் சுத்த விடுங்க. அந்த தைரியம் இருந்தா அருகதை இருந்தா அந்த கட்சியை பொதுவில் இருந்தீங்களா? ஒரு நிமிஷம் சார். பதவியை காப்பாத்திடுங்க. அந்த ஒரு நிமிஷம் சார். கட்சியை காப்பாத்திடுங்க. ஒரு நிமிஷம். அருகதை சுகத்துல அனுபவிச்சு ஓட வேண்டியது. இல்ல நான் என்ன சொல்றேன்? கட்சியை பத்தி பேசாதீங்க. எங்களுக்கு எல்லா உரிமையும் எங்க கட்சியை நான் காப்பாத்திப்பேன். அத பத்தி பேச உங்க அருகதை. ரைட் ஓகே. கட்சியில இல்ல கட்சியை பத்தி கட்சிக்கு ஏதோ கட்சியே சார் ஒரு நிமிஷம் பேசுறது நீங்க யாருங்க சார்? ஒரு நிமிஷம் சார். சரி ரைட் இருங்க. முதல் ரவுண்ட் சுத்தாதீங்க சார். ஏன்னா அதுக்கு அப்புறம் ரெண்டாவது ரவுண்ட்ல சுத்திங்க. சொல்லுங்க பத்மநாபன். காங்கிரஸை பயன்படுத்திக்கிட்டு நான் வெளியில வந்தேன்னு சொல்றாரு இவரு. காங்கிரஸ் உச்சத்துல இருக்கும்போது அதிகாரத்துல இருக்கும்போது எதிரிகளே இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையில் அப்போ மோடி அவர்கள் வெறும் குஜராத்துடைய முதலமைச்சர். அந்த சமயத்தில் வெளியில வந்தேன். அமைப்பு செயலாளர் இருக்கும்போது வெளியில வந்தேன். அதனால என்னுடைய வரலாறு பற்றி தெரியும் அவருக்கு. தெரிஞ்ச நிகழ்ச்சி கொஞ்சம் பேசுறாரு. அதை விட்டுருவோம், கடந்து போவோம். நான் என்ன சொல்றேன்னா உங்க கட்சியை முதல்ல வளர்ச்சியை பாருங்க சார். திமுக ஒரு நிறுத்துங்க சொல்லுங்க சார். எல்லாம் வரும்போது நான் ஒரு நிமிஷம் கூட பேசல. கருத்து வாங்கி. ஆமா நான் என்ன சொல்றேன், சிவா அவர்கள் ரிச்சி சிவா அவர்களுக்கு நீங்க வக்காலத்து வாங்குறத விட உங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டில ஒரு கதரும் கிடையாது. காங்கிரஸ்கே சம்பந்தம் இல்லாத நபர்கள், நேற்று வந்த நபர்களுக்கு எல்லாம் தலைமை பதவி கொடுத்து அழகு பார்ப்பீங்க. அதனாலதான் காங்கிரஸ் இன்னமும் சந்தி சிரிச்சுட்டு கடைசி நிலையில இருக்கு சார். 10 எம்எல்ஏ வச்சிருக்காங்க சார். 10 என்ன சார் பேசுறீங்க? 10 எங்க நாட்டை ஆண்ட கட்சி, அரை நூற்றாண்டு ஆண்ட கட்சி. தமிழகத்துல காமராஜருக்கு பிறகு காங்கிரஸ் எந்திரிக்கல. காங்கிரஸ்க்கு பிறகு ஒரு விஞ்ஞானியோட மகன், ஒரு இன்ஜினியரோட மகன், டாக்டரோட மகன் 35 மார்க் 40 மார்க் எடுத்து பாஸ் பண்ணாங்க சொன்னா எவ்வளவு அபத்தமா அவ்வளவு அபத்தம் சார். தயவு செஞ்சு நாங்கெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கோம், மீண்டும் காங்கிரஸ் ஆட்சியை ஆள வேண்டும் என்ற முனைப்பு எடுக்கணும். அதை விட்டு நீங்க வேட்பாளரை போடுங்க சார். ஒரு தமிழ் வேட்பாளரை போடுங்க. பிரணாப் முகர்ஜி ஒரு பெங்காலி, நேர் எதிர்முகம். நீங்களே சொன்னீங்க RSS ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ எம்பி ஆக்கினது யாரு? இவங்க தான். கரூர் சாருக்கு ஞாபகப்படுத்திட்டீங்க. தயவு செஞ்சு இவங்க தொட்டா மண்பாண்டம், மருமக தொட்டா பொன்பாண்டம் கதை தான் இவங்க எப்பவுமே. எல்லாமே மடை. நேற்று அவர் தலைவர் சொல்றாரு, அனைத்துக்கும் தீர்வு வந்து கோர்ட் மூலியமா தான், நீதிமன்றம் மூலமா தான் பெறணுன்றாரு. எவ்வளவு பெரிய அபத்தமான மடைமாற்றம் அரசியல். நீங்க உங்களுக்கு 2 விஷயத்துல நீங்க கோர்ட்ல போய் ஜெயிக்கலாம் சார். மீதி 8 விஷயத்துல கணிசமா இணக்கமா தேர்தல் காலத்துல தேர்தலை பார்ப்போம், மற்ற காலத்துல மக்கள் நலனை பார்ப்போம்னு செயல்பட்டாதான் நம்ம காரியங்களை சாதிக்க முடியும். தயவு செஞ்சு ட்ரம்போட போய் கூட்டணி வைக்கிறீங்க. காங்கிரஸ் கட்சி பேசுது. ட்ரம்போட கூட்டணி, சபாஷ் ஷரீப் கூட கூட்டணி. எங்க ஒரு சிதம்பரம் என்ன தகவல்கள் கொடுக்குறாரு? இந்த அந்த பஹல்காம் தீவிரவாதத்தில் இந்தியாவிலேருந்து உருவாங்கினாங்களா, அவங்க 2 பேருக்கு பாகிஸ்தானுக்கும் தீவிரவாதிக்கும் தொடர்பு இன்னும் நிரூபிக்கலன்னு சொல்ற அளவுக்கு. சைனாவா நீங்க, பாகிஸ்தானா நீங்க, அமெரிக்காவா நீங்க, அவங்களுக்கு விலை போற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு இவங்களுடைய இதுதான். கம்யூனிஸ்டோட கூட்டணி வைப்பாங்க. இங்க வந்து பாலக்காட்டுல எதிர்த்து பேசுவாங்க, கன்னியாகுமரி வந்து ஆட்சி பேசுவாங்க. சார் இவங்க 80-20 ஃபார்முலால போய் சிறுபான்மை மக்களை காக்க வேண்டும் என்ற டிபேட்டுக்குள்ள வந்துடலாம். சைனா பத்தி சொல்லிடுறேன். பத்மநாபன் சார், நீங்க அதாவது வந்து அந்த ஃபுல் ட்ராக் ரெக்கார்ட்லாம் நீங்க சொன்னீங்க. காங்கிரஸோட விஷயத்தை இதை சொல்லிட்டீங்க. RSS தமிழ் அப்படின்னு பிரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு தமிழனுக்கு துணை ஜனாதிபதியாக ஒரு வாய்ப்பு இருக்கு. RVக்கு அப்புறம் கிடைச்சிருக்கு. அதை நம்ம பயன்படுத்திக்கணும். அதை பயன்படுத்ததை விட்டு அதுலயும் ஒரு குறுக்கு சால் போடுறது மிக மிக தவறு. அதைத்தான் அவங்க பேசுறாங்க சார். அவங்களுக்கு பேச தார்மீக உரிமையே கிடையாது சார். இந்திய கூட்டணியில சிவசேனா இருக்கு சார். அவங்க என்ன சார் மதவாதம் இல்லையா? மதவாதத்தில் RSS வந்து கட்சி இல்ல, மதவாதம் பேசுற ஒரு கட்சி. ஆனா மதவாதம் பேச ஒரு கட்சி, அதை இயக்கம், அதை எதிர்க்கிறீங்க. மதவாத கட்சி கூட வச்சிருக்கீங்க. ஜவஹர்லால் உங்க கூட இருக்காரு, பாமக. அவர் என்ன சொல்றாரு,
ஓரணியில் சிறுபான்மை மக்கள் திரள வேண்டும் சொல்றாரு. அது மதவாதம் இல்லையா? தயவு செஞ்சு நீங்க பண்ணா மதவாதம் இல்ல, நாங்க பண்ண அதே ஒரு பிஜேபி இந்துக்கள் ஒன்னா நிக்கணும் சொல்றது என்ன இருக்கு? என்னுடைய கருத்து அனைவரும் ஒரு தாய் வீட்டு பிள்ளைகளா வாழணும். அதுக்கு முதல்ல நீங்க கத்தி எடுக்கிறத விடுக்க போடுங்க. உங்க சார்பில் வரும்போது கத்தி எடுப்பீங்க, அவன் பிரச்சனை வரும்போது எடுக்க கூடாதுன்னு என்ன அர்த்தம்? இல்ல கத்தி எடுக்கிற ரெண்டு வகை இருக்குல்ல, ஒன்னு ஆபரேஷன் எடுக்கிறது, ஒன்னு கொலை பண்றது ஒன்னு இருக்குல்ல. ஒரு மருத்துவர் கையில கத்தி எடுத்தவர ஆனா ஒரு சாமானியன் கையில கத்தி எடுத்த அதை தான் உங்க கம்பேர் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார், தேர்தல் அரசியல்ல இங்க ஆபரேஷன் பேச்சுக்கே இடம் இல்ல, வன்முறை தான். நீங்க மட்டும் நீங்க ஓரணியில் சிறுபான்மை நிக்க வச்சா அது மத சார்பு இல்ல. இந்துக்கள் ஓரணியில் நிக்கணும்னா மத சார்புன்னா எந்த விதத்தில் நியாயம்? நீங்க எல்லாம் ஒன்னா நில்லுங்க, ஆனா நான் மட்டும் தனித்தனியா பிரிச்சு நிக்கணும் எந்த விதத்துல? இதை வச்சு நான் எதுக்கு சொல்றேன்னா மத சார்பு RSS இந்த புண்ணாக்கு அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் பித்தலாட்டு அரசியல், மடைமாற்றும் அரசியல். மக்கள் நன்மை, நாட்டு நன்மை இதான் பார்க்கணும். அப்படி பார்க்கிற விதத்துல ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நம்ம பெருசா விமர்சனம் பண்ண பிஜேபியை தமிழர்களுக்கு துரோகி. அது தமிழ்நாட்டுல வருகின்ற நிதிகள் அனைத்து துறைகளிலும் முக்காவாசி பங்கு மத்திய தொகுப்புல இருந்து வருது. அது எங்க இருந்து போகுது சார்? மாநிலத்திலிருந்து கொடுக்கக்கூடிய வரி வருவாய் ஒரு மத்திய அரசு பிரிச்சு கொடுக்கறாங்க. நாட்டுக்குள்ள தானே சார் இருக்கு. அப்படி மத்திய அரசோட வருவாய் ஏதாவது சரி அப்படி என்ன நான் சொல்லிடுறேன். அப்ப நான் ராணுவத்தை பார்க்க வேணாமா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேசிய லெவல்ல பார்க்க வேணாமா? அப்ப நீங்க 37 மாவட்டம், சென்னை சேர்த்தா 38. சென்னையில அதிகம் வருது. இதுல வர்ற வருமானத்தை இங்க தான் செலவு பண்ணோம். கோயம்புத்தூர்ல வர்ற வருமானத்தை கோயம்புத்தூர்ல தான் செலவு பண்ணோம். கரூருக்கு கொடுக்க கூடாது, தர்மபுரி கொடுக்க கூடாது, கிருஷ்ணகிரி கொடுக்க கூடாது, நாகப்பட்டினத்துக்கு கொடுக்க கூடாது பேசுறீங்க. நீங்க ஒரு வேலை செய்யும் போது அது ஒரு நியாயம் சார். தயவு செஞ்சு நீங்க தனி கொடுத்தனம் பண்றீங்க, அவங்க கூட்டு குடும்பம் பண்றாங்க. சரி, எப்பவுமே மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் தயவு செஞ்சு ஒப்பிடாதீங்க. இது தனி குடும்பம், நானே என் பொண்டாட்டி என் குழந்தை, இதோட முடிஞ்சு போச்சு. சரி, அது 4 குழந்தை, 4 பேரை, 4 பேத்தி மொத்தம் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய கூட்டு குடும்பம். அதனால அவங்க பார்வைக்கு அதே முதல்வர் மோடி அவர்கள் நாட்டினுடைய முதல்வராக இருக்கும் போது, மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும் போது அவரை விட எதிர்த்தது உலகத்திலே இருக்க முடியாது. ஜிஎஸ்டி வர வேண்டும் என்று சொன்னால் என் பிணத்தை தாண்டி தான் அமல்படுத்த முடியும் சொன்னார். அது ஒரு கூட்டு தனி குடும்பத்தினுடைய தலைவனாக பேசின பேச்சு. அதே மோடி அவர்கள் கூட்டு குடும்பத்துல போய் தலைவனாக இருக்கும் போது அந்த நலனை தான் பார்க்கணுமே கண்டு திருப்பியும் குஜராத்தினுடைய பாணியில பேசுவது தவறு. இது இந்தியா கூட்டணி சிக்க வைக்கிறதுக்கு தான் சிபிஆர் கேண்டிடேட் போட்டிருக்காங்களா? இல்ல அப்படி இல்ல, தமிழனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு சார். நீங்க இந்த சிக்கலுக்கு டபுள் ஸ்டாண்டர்ட் அதெல்லாம் கிடையாது. ஒரு மாநிலத்தினுடைய தலைவராக இருக்கும்போது ஒரு ஸ்டாண்டர்டு, மத்தியினோட ஒரு தலைவராக இருக்கும்போது ஸ்டாண்டர்ட்னா டபுள் ஸ்டாண்டர்ட் இல்லையான்னு கேட்கிறேன் சார். நான் ஒரு சூப்பர்வைசராக இருக்கும்போது கீழே 4 பேர் வேலை செய்வோம். அப்போ என்னுடைய அணுகுமுறை ஒரு மாதிரி இருக்கும். நான் அதே மேனேஜர் ஆகி 150-200 பேர் மேனேஜர் ஆகிட்டாங்கன்னா என்னுடைய பார்வை 200 பேருக்கு தான் பார்க்கணும். நீங்க தயவு செய்து ஒரு கம்பெனி எப்படி போனா பரவாயில்லையா? 4 பேர் மேனேஜர் இருக்கும்போது அந்த கம்பெனி எப்படி போனாலும் பரவாயில்லையா? அப்படி இல்லங்க, நீங்க என்ன பேசுங்க? நீங்க பாருங்க, இந்த 4 பேர் இந்தியா ஹோலிஸ்டிக் பேசும்போது அப்ப மாநிலம் இந்தியாவுல இல்லையா? கண்டிப்பா இருக்கு. 2013 கண்டிப்பா இருக்கு. என்ன நீங்க முதல்ல ஜால்ரா போறது நிப்பாட்டுங்க சார். ஜால்ரா போறது நிப்பாட்டுங்க. பேசாதீங்க இல்ல சார், தயவு செஞ்சு பேசாதீங்க. தயவு செஞ்சு நான் மரியாதையோட பேசிட்டு இருக்கேன். ஜால்ரான்றது சாதாரண வேணாம். ஜால்ரா போட்டு குழப்பம் நடத்துறது உங்க வேலை. சார் ஜால்ரான்றது சாதாரண சொல்றீங்க. நான் எந்த கட்சியா வாங்க ஜால்ரா போட்டுட்டு இருக்கோமா? அன்னைக்கு வந்தா தாவேகாக்கு ஜால்ரா போடுறீங்க, இங்க வந்தா பாஜக தாவேகா போடுறீங்க, நாளைக்கு போனா சிபிஎம் தாவேகா போடுறீங்க. ஜால்ரா போறது உங்க குழப்பம் இருக்கு. நீங்க என்ன பத்தி ஜால்ரா பேசாதீங்க. இதோட ஜால்ரா கட்சியோட சிந்தனை மக்கள் சார்ந்தோட சிந்தனை ஜால்ரா போறதா? உங்க கட்சியோட சிந்தனை ஜால்ரா போறதா? தெரிஞ்சு போச்சு. நீங்க கூட்டம் கொள்கை ஜால்ரா கொள்கையா? அப்ப கொள்கை ஜால்ரா கொள்கையா? முஷ்டிகளா? ஜால்ரா கொள்கை வச்சு நீங்க பேசுறீங்க. எங்களுடைய நலன் எங்களுடைய கடமை, எங்களுடைய கடமை. ஒரு தேசிய கட்சி அந்த அதிகாரத்துல போய்டும். அந்த மாநில கட்சியா மாறி இதோட நிறுத்திக்கங்க. இதோட நிறுத்திக்கங்க. ஜால்ரா போறதா பேசுறதா வார்த்தைல பேசாதீங்க. ஜால்ராவோட தவறு இல்ல சார். பேசுற கருத்து இல்ல, ஜால்ரான்றது கருத்தா பேசுங்க. ஜால்ரான்றது ஒரு தவறான வார்த்தை இல்லை. தவறான வார்த்தை அது உங்களுக்கு. பாரதிய ஜால்ரா பார்ட்டினா ஒத்துப்பாரு அவரு? பிஜேபி பதிலா பாரதிய ஜால்ரா பார்ட்டி ஒத்துப்பாரு. சங்கீன் சொன்னீங்கல்ல, சங்கீன் சொல்லும்போது சங்க வந்தது. அப்ப சங்கீன் சீமான் சொன்னார், அது ஒத்துனீங்களா? அப்போ சங்கீன் சொல்லும்போது பார்லிமென்ட் வருது, அத ஒத்துனீங்களா? பாரதிய ஜால்ரா பார்ட்டின்னு சொன்னார் இல்ல, அதே சீமான் வந்து சங்கீன் வந்து நான் சொல்லிட்டாரு. நம்பர் சார் ஜால்ரா எப்படி தெரியுமா சார்? ஒரு இசை வர்றதுக்கு, இசை முழு வடிவம் வர்றதுக்காக போடுறது அதான் நானும் சொல்றேன். நீங்க சங்கீத ஜால்ரான்றது ஒரு அன்பார்லிமென்ட் பாடல். உங்களை ஜால்ரா சொல்றேன் நினைக்காது.
போய் சீட்டை வாங்கிட்டு வெளியில வந்து கண்ணீர் விட்ட கட்சி உலகத்துல ஏங்க 4 மாசம் கட்சியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க 100 வருஷத்துக்கு நிக்க முடியுமா? தமிழ்நாடு முழுக்க நிற்போம். உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. அதாவது 4 பத்திரிகை படிச்சா தெரியும், 4 சேனல் பார்த்தா தெரியும். ஒண்ணுமே கிடையாது. திமுக ஒரு லாட கட்டிட்டு பொல்லாத கூட்டணி வயிறு பேசலாம். திரு கரூர் முரளி சார், அதாவது வந்து இங்க அரங்கத்துல இருக்கிறவங்க சரி, இணையத்தில் இருக்கிற நம்ம செல்லும் அவர்களும் சரி, சொல்லும்போது ஒரு விஷயத்தை நம்ம கூர்ந்து கவனிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறேன். அதாவது ராதாகிருஷ்ணன் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்ததுனால தான் எங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா வந்து இங்கே தமிழகத்தில் வந்து நீங்கள் வந்து ஆளுநர் ரவியை வந்து ஆர்எஸ்எஸ் ரவின்னு தான் நீங்கள் வந்து உங்களும் சரி கூட்டணி கட்சிகளும் சரி குறிப்பிடுறாங்க. இப்போ துணை குடியரசுத் தலைவரும் ஒரு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தின் அடிப்படையில் போகிறதா அப்படின்ற ஒரு விஷயந்தான் திமுகவுடைய ஆதரவை தடுப்பதற்கு யோசிக்க வைக்கிறதா ஒரு கேள்வியாக இருக்கு. அதாவது சார், எப்பொழுதுமே பிஜேபி என்பது நிலைப்பாடு என்று சொன்னால் ஒருவருக்கு ஒரு பதவியை கொடுத்துவிட்டு ஏமாத்துகிற இடத்தில் தான் அந்த கட்சி இருந்திருக்கிறது. ஒன்றும் கிடையாது. இதற்கு முன்பாக துணை குடியரசுத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் அவர் இருந்த பொழுது திடீரென்று அவர் ராஜினாமா செய்து விட்டார் என்று ஒரு நாடகத்தை நடத்தினார்களே. ஏன்? யஸ்வந்த் வர்மா மீது வருகின்ற குற்றச்சாட்டை விசாரிக்க வேண்டும், விசாரணையை பிஜேபி கொண்டு வர வேண்டும், கொண்டு வந்து தான் ஒரு ஊழல் கட்சி இல்லை என்பதை உலகக்கும் நாட்டுக்கும் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று பிஜேபி நினைத்த பொழுது காங்கிரஸ் கொடுத்த தீர்மானத்தை ஆதரித்த ஏற்றுக்கொண்ட காரணத்தால் தன்கரை அவர்களை அனுப்பிட்டாங்க வெளியே. ஒண்ணும் கிடையாது. உங்களோட யூகம் அது வந்து உண்மை. அது வந்து எந்த ஆதாரம் இருக்கு? நீங்க சொல்ற குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் என்ன? 4 பத்திரிகைகள் எழுதியிருக்கா, அது உங்க பத்திரிகை எழுதியிருக்கா, தினகரன், மாலை முரசு, தமிழ் முரசு. பத்மநாதன் சார், அதாவது புலிய காட்டு புலி வேஷம் போட்டனே அதிகம் குதிப்பானா? அது எங்க பெரியார் அழகா சொல்லுவாங்க. புலி குதிக்குதோ இல்லையா, புலி வேஷம் போட்டன்னு குதிப்பானா? ஏன்னாக்க புலி வேஷம் போலி வேஷம் தெரிஞ்சிருக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க குதிக்காதீங்க. நீங்க சொன்ன கருத்துக்கு என்னங்க எவிடன்ஸ் இருக்கு? நீங்க சொன்ன கருத்துக்கு இந்த இதே கதை ஒவ்வொன்றுத்துக்கும் கதை பேசிட்டு இருக்கீங்களா? கதையை நிப்பாட்டுங்க அப்படிதான் சொல்றேன். இன்னொன்று சார், ஜெகதீப் தன்கர் இருக்காரு சார், அவரு போயிட்டாரு. இப்ப புது தேர்தல் வேட்பாளர் வந்துட்டாரு. வாழ்க்கை மென்மேக்கம் அவங்க போவாங்க. ஒருத்தர் வந்திருக்காங்க. பிடிஆர் பத்தி அப்படியே சொல்லுங்க. பிடிஆர் பத்தி கருத்துக்களை வாங்கிக்கலாம். கருத்து வாங்கிக்கலாம் இருக்காரு. ஜெகதீப் தன்கர் ஜாட் இனத்தை சார்ந்தவர். அந்த இனம் ராஜஸ்தானிலும் ஹரியானாவிலும் அந்த மக்கள் அதிகமாக வசிக்கிறார்கள். ஆகவே அந்த மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக, அந்த மகாராஷ்டிரா ஹரியானா மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக தன்கர் அவர்களை துணை குடியரசுத் தலைவராக அறிவித்தார்கள். துணை குடியரசுத் தலைவராக அறிவித்த பிறகு ஹரியானாவிலும் மகாராஷ்டிரத்திலும் ஆட்சியை பிடித்த பிறகு இப்பொழுது துணை ஜனாதிபதியாக இருக்கிற தன்கர் அவர்களிடம் வலுக்கட்டாயமாக ராஜினாமாவை பெற்றுவிட்டார்கள். சரி, அதே போல நம்மளுடைய நாட்டினுடைய முதல் குடிமகன் என்று சொல்லப்படுகிற திரௌபதி முர்மு அவர்கள் பழங்குடி இனத்தை சார்ந்தவர். பழங்குடி இனத்தை சார்ந்தவரை இதோவா நாங்கள் நாட்டுடைய குடியரசுத் தலைவராக அமர வைத்து விட்டோம் என்று சொல்லி அந்த அம்மையார் அமர வைத்த பிறகுதான் இதோ பழங்குடி இன மக்கள் வசிக்கின்ற காடுகளை வனப்பகுதியில் இருந்து அவர்களை விரட்டி அடிப்பதற்காக வன பாதுகாப்பு சட்டம் 2023 இயற்றி ஒரு பழங்குடி பெண்ணையே குடியரசுத் தலைவர் ஆக்கிவிட்டோம் என்று சொல்லி பழங்குடி மக்களுடைய தலையிலே கல்லை தூக்கி போட்டது பிஜேபி. அதே போலதான் இப்பொழுது தேர்தல் வந்து இருக்கிறார். அப்ப பிஜேபி தானே சார் பீகார் சம்பந்தப்பட்டவங்க சார் போட்டுருக்கணும். பீகார் சம்பந்தப்பட்டவங்க தானே போட்டுருக்கணும் சார். அப்படி இருந்தா பீகார் யார் சார்? அவர்கள் வாக்கு கேட்க வேண்டும்.
திமுக குற்றச்சாட்டு வைக்கிறது. பிஜேபி மொழிகேடாக தமிழ் மொழிக்காக எதுவும் செய்யவில்லை. பிஜேபி தமிழ்நாட்டுக்கு நிதியை கொடுக்கவில்லை. பிஜேபி தமிழ்நாட்டுடைய திட்டங்களுக்கு வளர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் தரவில்லை. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை பிஜேபி புறக்கணிக்கிறது. சமஸ்கிருத மொழிக்கு 2533 கோடி ரூபாய் கொடுத்த பிஜேபி தமிழ், தெலுங்கு, கன்னடம், உருது, மலையாளம் என்று சொல்லப்படுகிற 5 மொழிக்கு 147 கோடி ரூபாய் கொடுத்து தவறா சொன்ன உருதுக்கு 800 கோடி சார். உருதுக்கு 800 கோடி சார். தவறான தகவலை பதிவு செய்யாதீங்க சார். உருதுக்கு 800 கோடி கொடுத்திருக்கீங்க. உருதுக்கு சேர்த்து சொல்லுங்க. சமஸ்கிருதத்தோட உருதுக்கு சேர்த்து சொல்லுங்க. இப்ப இதே பித்தலாட்ட அரசியல், மடைமாற்று அரசியல், பித்தலாட்ட அரசியல் ஸ்டிக்கரை ஒட்டிடுங்க. 7 மீனவரை எல்லாரும் பேசுற கருத்துக்கள் போகாது. அத கொண்டு வந்தது அந்த ஆட்சி. இல்ல எல்லாரும் பேசுற கருத்துக்கள் போகாது. ஆனா நீங்க என்ன பண்ணுங்க? முரளி நீங்க கண்டினியூ பண்ணுங்க. முரளி நீங்க கண்டினியூ பண்ணுங்க. தூத்துக்குடி செல்வம் கோபப்படலாமே தவிர நீங்கள் கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் இந்த குற்றச்சாட்டை வைக்கிற போது பிஜேபி தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன குற்றச்சாட்டு வைக்கின்றது என்ன கேட்பது தெரியுமா? இதோ பாருங்க, 140 கோடி மக்கள் இருக்கிற இந்தியாவில் துணை குடியரசுத் தலைவராக ஒரு கொங்கு மண்டலத்திலே பிறந்து உண்மைதானே சார்? உண்மைதானங்க. கருத்துக்களை வாங்கிக்கலாம். உண்மைதானே? ஏன் அதை பிச்சிருக்கிறீங்க? போதும் சார் உங்க பித்திர. உண்மைதானே சார்? ஒரு தமிழன் துணை ஜனாதிபதியா வர்றது பெருமை தானே சார்? கடிதத்தை பிஜேபி வாங்குதா இல்லையா பாருங்க. சரி இருங்க, பேசலாம் முரளி சார். நீங்க கண்டினியூ பண்ணுங்க திரு செல்வம். அதாவது ஒரு தமிழ் சமூகத்தை சார்ந்த, தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு பண்பாளரை இந்தியாவுடைய குடியரசு துணைத் தலைவராக பாரதிய ஜனதா கட்சி அறிவித்திருக்கிறது. எங்களுக்கு அவருக்கு நாங்க பலமே இல்லாம இவங்க போய் செஞ்சிற மாதிரி இவங்க நினைக்க வேண்டியதில்லை. எங்களுக்கு தேவைக்கு அதிகமான பலம் இருக்கிறது. மரியாதைக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் கேட்டீங்கன்னா இவங்களுக்கு RSS அது இதுங்க 1998 ஜெயலலிதா அம்மா நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்கல்ல, அன்னைக்கு நீங்க வந்து அடல்பிகாரி வாஜ்பாய் ஆதரிச்சீங்க. அப்ப தெரியலையா? இல்ல அது ரைட், ஓகே திரு செல்வம். இப்ப என்ன அப்படின்னா, நீங்க 2026 தேர்தலுக்கு தமிழக தேர்தலை மையப்படுத்தி தான் இந்த இந்தியா கூட்டணிக்கு தமிழகத்தில் எப்படி செக் வைக்கணுமோ அந்த மாதிரி தான் நீங்க சிபிஆரை கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கீங்க. இப்ப திமுக ஆதரவு கொடுக்கல, நாங்க பாருங்க ஒரு தமிழருக்கு ஆதரவு கொடுக்கல, அந்த தமிழ் பேசுகிற வந்து திராவிட கட்சி ஆதரவு கொடுக்கல அப்படின்னு சொல்லியே நீங்க ஒரு வாக்கு வங்கி அரசியலை உருவாக்க பாக்குறீங்க அப்படின்றதான் வந்து திமுக தரப்புடைய குற்றச்சாட்டா இருக்கு. அது அவசியம் இல்லை. நான் என்ன சொல்றேன், தலை சிறந்த ஒரு பண்பாளரை தமிழ் சமூகத்தின் சார்பிலே தமிழருடைய அடையாளமாக இருக்கிறார் முழுமையான தமிழராகிய சிபி ராதாகிருஷ்ணனை துணை குடியரசுத் தலைவருக்கு பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறது. அவர் வெற்றி பெற போகிறார். அதை விட்டுருங்க. ரைட், ஓகே. ஆனா ஆப்போனன்ட் பார்ட்டி, ஆப்போனன்ட் இந்தியா கூட்டணி வந்து அதுல வந்து முக்கியமா வந்து டெசிஷன் மேக்கிங்ல டிஎம்கே இருக்கு. சோ இப்ப என்னன்னா, ஆப்போனன்ட் கேண்டிடேட் நிக்க முடியாத ஒரு சூழ்ச்சியை ஏற்படுத்துறீங்களான்றத ஒரு क्वेश्चन இருக்கு. அரசியல் வியூகம் தான், தந்திரம் தானே. அரசியலில் காய் நகர்த்துவது, காரியமாக்குவது, ஆனால் எதிரிகளின் சதி திட்டத்தை முறியடிப்பது, வியூகம் வகுப்பது எல்லாமே சார்ந்ததுதான் அரசியல். அப்ப இத தந்திரமா தான் பிஜேபி கையில் எடுத்திருக்கா? நீங்க தந்திரமாக இருந்தாலும் தவறில்லை. ஏன்னு கேளுங்க, நீங்க பதில் சொல்லுங்க சார். யாரு உங்க வேட்பாளர்? யாரு? எங்களுக்கு ஒரு செய்தியோட முடிச்சிடுறேன். பாரதிய ஜனதா கட்சி தெளிந்த நீரோடையை போல ஒற்ற கருத்தோடு இன்னைக்கு நாங்க சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வேட்பாளராக அறிவிச்சாச்சு. நீங்க திமுக இப்போ திருச்சி சிவாவை நிப்பாட்டுறதா, வைசாமி அண்ணாதுரையை நிப்பாட்டுறதா, இன்னும் எனக்கு தெரிய ஒரு தலைவரிடத்துல கேட்டிருக்கிறார்கள். அந்த தலைவர் என்னால் முடியாது, நான் நிற்கவில்லை என்று சொல்லியிருக்கார். தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு முக்கியமான தலைவர். அதனால இவங்களுக்கு திக்கு தெரியாமல், திசை தெரியாமல் இந்த வியூகத்தை உடைக்கவும் வழி தெரியவில்லை. வியூகத்திலே பாரதிய ஜனதா கட்சி
அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு பிறகு ஒரு தலை சிறந்த ஆளுமையாக ராஜீவாக இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி அமைத்திருக்கிற வியூகத்திலே திமுக மட்டுமல்ல தமிழ்நாட்டை சார்ந்த அனைத்து கட்சிகளும் கழிக்கிறார்கள். பெற்று வெற்றி பெறுவார். இந்தியா கூட்டணி அல்லது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை ஆதரிப்பார். சரி, ஓகே. திரு நந்தகுமார் சார், அதாவது வந்து எங்களுடைய தந்திரம் தான் இது அப்படின்னு வந்து பிஜேபி ஓப்பனாவே சொல்றாங்க. இந்த தந்திரத்தை உடைக்குமா இந்தியா கூட்டணி? இல்லை சார், தந்திரம் வந்து ராஜதந்திரம்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி உண்மையிலேயே அவங்க வந்து அதை தந்திரமாக செய்யணும்னு நினச்சிருந்தாங்கன்னா எப்படி வந்து ராஜ்யசபாவை வந்து தீபக் தங்கர் வந்து ஜெகதீப் தங்கர் வந்து நடத்த விடாமல் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது மாத்திரம் பண்ணாரோ, அதே மாதிரி எங்கே இங்கே தமிழ்நாட்டில் வந்து RN ரவி கவர்னர் இருந்துட்டு இங்கே வந்து அரசியல் செயல்படாமல் செய்கிறாரோ, அப்படியாப்பட்ட RN ரவியை கொண்டு போய் தான் அந்த பதவியை கொடுக்கணும். கொடுத்தா ஏன்னா அவங்களுக்கு வந்து என்னன்னா ராஜ்யசபையோ இல்ல மக்கள் சபையோ முடக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு அதிகாரத்துக்கு உண்டான ஒரு ஆள் வேணும். இப்ப சமீப காலமா எதிர்கட்சி தானே. ஆமா சார், எதிர்கட்சியோட நியாயமான மசோதாவை ஏற்கனவே முடக்கத்தான் செய்வாங்க. அப்ப உங்களுக்கு அது ஏத்த ஆள் யாரு? RN ரவி தானே. ஒரு நல்ல ஆளுமை படைத்தவர், சிறப்பானவர், பண்பாளர். அவரை கொண்டு போய் ஏன் சார் நீங்க அங்க போய் பலிகடா ஆகுறீங்க? அதைத்தான் நாங்க கேட்கிறோம். நீங்க இந்தியாவுடைய இரண்டாவது குடிமகன் போய் சரி, யார் எல்லாரும் பேச கேட்க சொல்லுங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த CP ராதாகிருஷ்ணன் அவர்களை நீங்க துணை ஜனாதிபதி ஆக்கிவிட்டால் உங்களுக்கு அங்க அமோகமான வாக்குகள் இருக்கு. அதனால இருங்க, நீங்க ஆப்போனன்ட் கேண்டிடேட் நிப்பாட்டினாலும் ஜெயிப்பதற்கு நான் சொல்ல வரேன். உங்களுக்கு வந்து 788 ஓட்டுல 427 ஓட்டு உங்க கையில இருக்கு. 394 தான் வேணும், மெஜாரிட்டி 392 தான் வேணும். உங்களுக்கு 427 ஓட்டு கையில இருக்கு. அதனால வந்து நீங்க யாருனாலும் ஜெயிக்க போறது உறுதி. ஆனால் ஜனநாயக கடமைப்படி தார்மீக பொறுப்பேற்று எதிர்கட்சிகள் இந்த மாதிரி ஒரு சனாதனவாதிக்கும் இந்த மாதிரி நாட்டை பிளவாத கட்சிக்கும் எதிர்த்தாங்க நிறுத்த வைக்கணும்ங்கிறது எங்களோட கடமை. எங்களோட கடமை. நாங்க நிறுத்த வைப்போம். இப்போ எங்களை விட யார போட போறீங்க இவங்க தான் ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கு. நாங்க யார போட்டா நான் ஜெயிக்க போது நீங்க தானே, அதோட அமைதியா இருங்க. இவங்க சொல்றாங்க தமிழ்நாட்டுல வந்து ஒரு பெரிய ராஜதந்திரன்றாங்க. சார், இது தமிழ்நாட்டுல வந்து பம்மாத்து வேலை சார். இது தமிழ்நாட்டுல வந்து இவங்களோட பம்மாத்து வேலைங்கிறது மக்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன் தெரியுமா? நீங்க CP ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதி ஆக்கிட்டீங்க. ஓகே சார், எல்லாம் பண்ணிட்டீங்க சார். நீங்க நீட்டை ரத்து செஞ்சிட்டீங்களா? அது முடியாது. கல்வித்தொகை 2152 கோடி அதை கொடுத்துருவீங்களா? அதை கொடுக்க மாட்டீங்க. கீழடி ரிப்போர்ட் பண்ணீங்களா? அதை கொடுக்க மாட்டீங்க. இங்க வந்து டெய்லி வந்து மீனவர் செத்துக்கிட்டு இருக்கான். 2014 தாமரை மாநாடு போட்டு ராமநாதபுரத்துல சொன்னீங்க நாகப்பட்டினத்துல. அடுத்த வாரம் இங்க வந்து இந்திய கப்பற்படை நிற்கும். ஒரு மீனவன் சாக மாட்டான். நீங்க என்னாச்சு? 11 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் 580 பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. போய் என்ன பண்ணீங்க நீங்க? சார், உங்களோட கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். நீங்க இந்தியால எங்க வேணா யார வேணாலும் ஏமாத்தலாம் சார். இது பகுத்தறிவு பண்ணு. இங்க இருக்க வாய்ப்பு தரேன். இது வந்து பகுத்தறிவு பண்ணு. நீங்க யார வேணாலும் கொண்டு வாங்க. உங்களால இது ராஜதந்திரம் இல்ல, பம்மாத்து வேலை. தமிழக மக்கள் ஏமாத்த நினைக்கிறாங்க. அது நடக்கவே நடக்காது. உங்களுடைய கருத்தும் நிறைவான கருத்து. குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் என்பது பிஜேபி தந்திர வேலை அல்ல, ஒரு பம்மாத்து வேலை தான் காமிக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி ஒரு கருத்து விரிவாக அவருடைய நந்தகுமார் அவர்கள் காங்கிரஸ் போட்டிருக்காரு. அவர் பேசாம பகுத்தறிவு வரைக்கும் போயிட்டாரு. திராவிட சிந்தாந்தத்திலே இறங்கிட்டாரு. அவர் ஒரு தேசிய கட்சின்றதே போய் மாநில அளவுல சுருங்கிட்டாரு. இதுதான் அவங்களுடைய நிலைமை. முதல்ல தமிழ, ரெண்டாவது திராவிட, மூணாவது தேசியவாதி. இது மூணு தான் நாடு. சிறப்பு. ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது திராவிடம் பேசக்கூடாது தாராளமா பேசும் சார். அப்புறம் அவர் வந்து மாநில கட்சி எப்படி நீங்க சொல்லுங்க? நான் என்ன சொல்றேன், தேச மாநிலம் அதாவது திராவிடத்தை பத்தி தேசியத்தை பத்தி பேச கட்சி திராவிடம் பேசக்கூடாது, திராவிட பேச கட்சி தேசியம் பேசக்கூடாது. மீசைக்கு கூழ்காசு நீங்க தேசியமும் திராவிடம் ஒண்ணும் அப்படி தாவேக்காவோட ஒரு நிமிஷம் சொல்றேன் கேளுங்க சார். இவர் முதல்ல சொன்னாரு
4 மாச கட்சி எங்களுது. 4 மாச கட்சி. இல்ல, ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். தலைப்பு விடுங்க, please, please. ஒரு நிமிஷம் சார். இல்ல, தலைப்பு இல்ல, நீங்க சொல்லிட்டீங்க, நீங்க சொல்லுங்க. ஒரே ஒரு நிமிஷம். இல்ல, நீங்க சொல்றீங்க, அவருக்கு விளக்கம் ஒரு கொடுங்க. நொடி, ஒரு நொடி. 100 வருஷ கதையினுடைய அவமானத்தை அம்பலப்படுத்துறேன். அதை விட்டுட்டு நாங்க 1 லட்சம், நான் வந்து ஒரு மாநில அமைப்பு செயலாளராக இருந்தேன், இன்னைக்கு 1 லட்சம் வேட்பாளரை உள்ளாட்சி தேர்தலில் போட போறோம். உங்க நிலைமை என்ன? நீங்க கடைசி வரைக்கும் நீ கவுன்சில் சீட் முதல்ல அங்க கிடைக்குமான்னு பாருங்க. உங்க கட்சியில 30 வருஷம் ரைட், ஓகே, சரி, தலைப்பு தாண்டி, தலைப்பு தாண்டி, தலைப்பு வந்துடலாம். திமுகவும் அதிமுக நானும் தனிச்சு நிற்கும் போது நான் 2வது இடம் போய் சைத சபை கேட்க சொல்லுங்க, போய் வெற்றி மேல வரலாறு தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டு பேருக்கு நாடு தனியா ஒன்று வைக்கிறேன். தலைப்புக்கு வந்துருங்க. துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் வேட்பாளர் சரியான தேர்வா? மீனவரை பத்தி ரொம்ப மன்னிக்கிறோம். துணை குடியரசுத் தலைவர் சரியான வேட்பாளரா இல்லையா? பிஜேபி அறிவித்தது தமிழருக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு, தமிழருக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு என்னன்னு சொல்றது வரப்பிரசாதம். இதை யாரும் எதிர்க்க கூடாது. சிறமேற்கொண்டு அவரை அந்த நாற்காலி அமர வைப்பதற்கு நம்ம முயற்சி எடுக்கணும். நன்றி. உங்களுடைய நிறைவான கருத்து ஒரு வரியில. அதாவது எங்களுக்கு சிபி ராதாகிருஷ்ணன் சாரை பத்தி எந்த ஒரு அபிப்பிராயம் கிடையாது சார். தங்கமான மனுஷன், நானே பழகி இருக்கிறேன், அருமையான மனுஷன். ஆனால் கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு, அந்த கொள்கை சார்பாக தான் நாங்க போவோம். அதனால அவருக்கு வந்து நாங்க என்ன சொல்லணும்னா, தயவு செய்து அடுத்த மாசம் 17ஆம் தேதி 18ஆம் தேதி அவர் பிரதமர் ஆக்குங்க. இந்த தமிழ்நாடு அவருக்கு வந்து வரவேற்பு கொடுக்கும், பாஜக வரவேற்பு கொடுக்கும். அவர் ராதாகிருஷ்ணன் பிரதமர் ஆக்கி நிகழ்ச்சி ராகுல் காந்தி பிரதமர் ஆக்கி நான் நிறைவேற்றணும். ஒரு வரியில நிறைவான கருத்து சொல்லுங்க. சிறந்த தமிழர்களின் அடையாளமாக இருக்கிற திரு சிபி ராதாகிருஷ்ணனை துணை குடியரசுத் தலைவராக அறிவித்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழ்நாடு நன்றி கடன் பட்டிருக்கிறது. நன்றி கடன் பட்டிருக்கிறார். நன்றி சார், நன்றி சார். திரு முரளி, உங்களுடைய நிறைவான கருத்து ஒரு வரியில. கீழடியினுடைய பெருமைகளே அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் உலகத்திற்கு கல் தோண்டி மண் தோன்ற காலத்தில் முன்தோண்டிய மூத்த குடி தமிழ் குடி என்பதை நிரூபித்ததை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று PS ராமனை எப்படி அமைத்தினார்களோ அதே போல தமிழ்நாட்டினுடைய பெருமைகளையும் மங்கச் செய்வதற்கு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை நியமித்திருக்கிறார்கள். ஒன்று சொல்லுகிறேன், செல்வத்துக்கு சொல்லுகிறேன், யூகம் வகுக்கப்பட்டார்கள் என்கிறார்கள். இதோ வாருங்கள், யூகத்தை வைத்துக் கொண்டு பயிர வித்தையை கண்ணன் சொல்லி தந்திருக்கிறார். ஒரே வாய்ப்பு இந்த திமுக தான். மக்கள் மன்றத்தில் போய் அமர்ந்து நாற்காலியில் பேசியதற்கு வாய்ப்பளித்தது திமுக தான். நன்றி, நன்றி, நன்றி. நிகழ்ச்சியிலிருந்து கருத்துக்களை பதிவு செய்த 4 ராசிக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களே, இத்துடன் நம்முடைய விவாத நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு தலைப்போடு உங்களை சந்திக்க வரும். காத்திருங்கள், சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.